ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஆப்கான் அதாவது இஸ்ரேல் காசா போரில் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிச்சிருக்காங்க சில உலக நாடுகள். அதில் ஐநாவில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அதில் இங்கிலாந்து, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதில் வீட்டோ பவர்னு ஒன்று பவர் இருக்குது. அந்த வீட்டோனா நான் சொன்ன அந்த 5 நாடுகள் ரஷ்யா, சீனா, ஃப்ரான்ஸ், லண்டன், அமெரிக்கா. அந்த 5 நாடில் 5 நாடு ஒரு மசோதாவில் ஒரு நாடு எதிர்த்து ஓட்டு போட்டால் அந்த மசோதா செல்லுபடி ஆகாது. ஸோ அமெரிக்கா வழக்கம் போல் வீட்டோ யூஸ் பண்ணி அந்த மசோதாவை எதிர்ப்பிச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சில நாடுகளே சப்போர்ட் பண்ணாங்கன்னா போகிற ஒரு முடிவுக்கு கொண்டு வரதான். ஆக்சுவலாக பாலஸ்தீனத்தில் ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறது பாலஸ்தீன அதிபர்ன்றவங்க அவங்களே ஒரு இங்கிலாந்து, அமெரிக்கா கைக்கூடி தான். ஸோ அதை வச்சு நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகிறான்ட்டு ஒரு போலி மாதிரி தான் இங்கிலாந்து போன்ற நாடுகள் இது பண்ணாங்கன்னா விடுதலை புலி அமைப்புகளை ஒரு சர்வதேச தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி இப்போ அவங்கள அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தீவிரவாத அமைப்புலன்னு சொன்னாங்க தெரியுமா. அது மாதிரியான வேலையை தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு உலக அரசியல் வல்லுநர்களோட கருத்து இது இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னு தெரியல. இந்த பாலஸ்தீனம் தனி நாடு உருவாகிறது காலத்தின் கட்டாயம். அப்பாவி மக்களை குவித்த கொடுகோரலுக்கு ஒரு தனி நாடு தான் பாலஸ்தீன மக்களுக்கு அமைதிக்கான தீர்வு, இல்லையெனில் மரணம். இதை அந்த அங்கே வாழ்கிற மக்களுக்கு தெரியும். ஸோ இதனால் வரக்கூடிய இழப்பை இலங்கையில் தமிழர்கள் அனுபவித்த மாதிரி இவங்களும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இலங்கை தமிழர்கள் எப்படியோ அது மாதிரி தான் பாலஸ்தீன மக்களை நம்ம பார்க்குறோம். தனி நாடுன்றது வீட்டோ பவர் யூஸ் பண்ணி அமெரிக்கா இதை வித்ரா பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீட்டோ பவர் நமக்கு தெரியும் இல்லை. பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சாங்க. சில நாடுகள் பாலஸ்தீனத்தின் நாட்டுக்கு ஒரு என்ன சொல்லியது ஒரு எம்பாஸ் அதாவது தூதரத்தையும் கொடுத்துருக்காங்க இங்கிலாந்தில். இதை நம்ம வரவேற்கணும். இதுபோல் ஒரு நாள் தமிழ் ஈரமும் அமையும் சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய்.